Hello and welcome. This is the summary of the Talisman by Sir Walter Scott. இந்த கதையில் பார்த்தீங்கன்னா இது எங்கே நடக்குது அண்ட் த பீரியட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது நடக்கிறது வந்து இந்த சிலுவை போர் க்ருசேடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் நடந்துச்சுன்னா கிறிஸ்டியன்ஸோட ஹோலி லேண்டை இப்போ முஸ்லிம்ஸ் ஆளறாங்க அந்த பர்டிகுலர் டைமில். அதனால் அந்த இடத்த வந்து மறுபடியும் ஆக்கிரமிக்கிறதுக்காக Crusaders வந்துட்டு நிறைய கிறிஸ்டியன் கண்ட்ரீஸோட கிங்ஸ் அண்ட் பீப்புள் ஆஃப் தேட் சார்ட் ஆஃப் elites are going for a war or waging a war, and that is why it is called as Crusaders. ஓகே, அண்ட் இந்த பர்டிகுலர் ஸ்டோரி வந்து தேர்ட் க்ருசேடருக்குள்ளே வருது. இந்த தேர்ட் க்ருசேடர்ஸாக அந்த வார்க்குள்ளே இந்த பர்டிகுலர் ஸ்டோரி நடக்கிற மாதிரி இருக்குது. த டேல்ஸ் ஆஃப் க்ருசேடர்ஸ் அப்படின்ற ஒரு சீரீஸில் தான் வால்டர் ஸ்காட் இது எழுதினார். இது வந்து செகண்ட் ஆஃப் த சீரீஸ். இந்த ஸ்டோரி த டாலிஸ்மன் வந்து செகண்ட் ஆஃப் இஸ் டேல்ஸ் ஆஃப் க்ருசேடர்ஸ். இது ரிலீஸ் ஆன டேட் பார்த்தீங்கன்னா 22nd June 1825, and of course, as I told you, it is an historical novel, and he is also an historical novelist. So without any further ado, let us quickly see the summary of the story. இந்த ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகிறது வந்து சர் கெனத் கூட. கிட்டத்தட்ட இவர் தான் ஹீரோ ஆஃப் த ஸ்டோரி. இந்த கெனத் என்ன பண்ணுறாருன்னா, he is like a knight, and this knight is going டு மீட் அ ஹர்மிட். ஒரு சன்னியாசி மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவரை போய் மீட் பண்ணுறதுக்காக இவர் போயிட்டுருக்காரு. ஆன் இஸ் வே இ மீட்ஸ் அ பர்சன், ஒரு சராக்கன்னா ஒரு அராப் முஸ்லிம் சொல்லலாம். சராசன் ஒரு சராக்கன், ஒரு அராப் முஸ்லிம். அவர் பேர் வந்து எமிர். இவரை மீட் பண்ணுறாரு ஆன் இஸ் வே, அண்ட் தென் தே ஃபர்ஸ்ட் ஃபைட் அண்ட் தென் தே பேட்ச் அப் அண்ட் பிகம் ஃப்ரெண்ட்ஸ். இவரோட சேர்ந்து இந்த தியாட்ரிக் ஆஃப் எகெண்டி அப்படின்ற ஹர்மிட்டை பார்க்குறதுக்கு அவர் போகிறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் இவங்க யாருமே இவரை நம்ப மாட்டாங்க. அண்ட் தென் எமிர் தூங்கினதுக்கப்புறம் இவங்க கெனத் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் தென் கெனத் வந்து அந்த இடத்துல வந்து லேடி ஈடித்தை மீட் பண்ணுறாரு. லேடி ஈடித்துன்றவங்களுக்கோட இவருக்கு ஒரு லவ் இருக்குது. ஹி வாண்ட்ஸ் டு மேரி ஹர் அப்படின்ற மாதிரி. பட் அவரோட நைட் போஸ்ட் வந்து ரொம்ப கம்மி இல்லையா. இவங்க லேடி ஈடித்துன்றவங்க குயின் கூட இருக்கிறவங்க, அந்தளவுக்கு பெரியவங்களே இவங்களால் கல்யாணம் படிக்க முடியாது அப்படின்றதால தே ஹாவ் ஒரு எப்படி சொல்கிறது, பார்ப்பாங்க. தே வில் ஹாவ் அ லவ், பட் அவங்களால ஒன்றும் சேர முடியாதுன்ற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பார். அண்ட் தென் அந்த இடத்துல ட்வார்வ்ஸ் வராங்க, அண்ட் so on and so forth happens, and then he comes back to sleep, and after some he travels a bit, and then ஒரு இடத்துக்கு போகிறாரு. முக்கியமான கிங் யாருன்னா ரிச்சர்ட் த லயன் ஹார்ட். இந்த ரிச்சர்ட் கிங் வந்துட்டு இஸ் சிக் நவ். இவருக்கு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது. அண்ட் தென் இப்போ கெனத் கூட வந்து ஒரு ஃபிசிஷியன் இருக்காங்க. இந்த ஃபிசிஷியன் வந்து ஒரு மூரிஷ் ஃபிசிஷியன். இவரை வந்து மறுபடியும் நம்ப மாட்டாங்க, பிகாஸ் இஸ் அ முஸ்லிம் அண்ட் ஹிஸ் நேம் இஸ் ஹெல் ஹக்கீம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப செக்கிங்லாம் பண்ணிவிட்டு அண்ட் தென் தே அலோவ் ஹிம் டு ட்ரீட் ரிச்சர்ட். அதுக்கப்புறம் ரிச்சர்டை ட்ரீட் பண்ணும்போது அவர் என்ன செய்கிறாருன்னா, ஹி கிவ்ஸ் ஹிம் அ டாலிஸ்மன். இந்த டாலிஸ்மன்ன்றது கிட்டத்தட்ட தாயத்து அந்த மாதிரி, லைக் இட்ஸ் அ மெடிசன். ஓகே, இந்த இடத்துல இட் மீன்ஸ் அ மெடிசன், அண்ட் தென் ஹி கிவ்ஸ் இட். அதுக்கப்புறம் ரிச்சர்ட்க்கு உடம்பு சரியாது. மீன்வைல் தெர் இஸ் அ பர்சன் கால் கான்ரட் ஆஃப் மான்ஸ்ட்ராட். இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஹீ வாண்ட்ஸ் டு டேக் ரிச்சர்ட் டவுன் ஆஃப் ஹிஸ் பவர். அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, லியோபால்ட் ஆஃப் ஆஸ்ட்ரியா, இவரை வந்துட்டு வேணுமனே அவரை ஏற்றி விட்டு இவங்களோட கொடி இருக்கு இல்லையா, ரிச்சர்டோட கொடி அங்கே இருக்கு இல்லையா, அந்த கொடியை எடுக்க சொல்லிடுறாரு. அந்த கொடியை எடுக்க சொன்ன உடனே இந்த விஷயம் வந்துட்டு நம்ம ரிச்சர்ட் கிட்ட இவரே வந்து சொல்கிறாரு. கான்ரடே வந்து லைக் யோர் ஃப்ளாக் ஹஸ் பின் டேக்கன் ஆஃப் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ ரிச்சர்டுக்கு செம்ம கடுப்பாயிடுது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே போயிட்டு அங்கே ஆல்ரெடி இருந்த அந்த ஆஸ்திரியன் கொடியை எடுத்து கீழே போட்டு மிதிச்சுட்டு இவங்களோட கொடியை ஏற்றிட்டு ஹி ஆஸ்க்ஸ் கெனத் டு காட் இட். நீங்கள் இதை காட் பண்ணுங்கள் நைட் வரைக்கும் அப்படின்னு இவர்கிட்ட சொல்லிடுறாரு. இந்த நேரத்தில் கெனத்க்கு என்ன ஆகுதுன்னா, நைட் ஆகுது. அவரோட டாகோடு அவர் அங்கே இருக்கிறாரு. இஸ் கார்டிங் தட் flag, and then he gets a message from the lady Edith இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது that she has playing bet, and then she wants him to come and meet her right now. இந்த விஷயத்தை கூட அவர் விட்டுட்டு என்ன வந்து மீட் பண்ணுவார் பார்த்தியா அப்படின்ற மாதிரி ஒரு பெட்டு. அதுக்கு வந்து நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லி அவங்களோட மோதிரம் மாதிரி ஒன்று கொடுத்து அனுப்புகிறாங்க ஒரு ட்வார்ஃப் கிட்ட.
இவருக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷன் whether to go or not, but he still goes. He wants to pursue it, so he just goes. இதனால் இவர் திரும்பி வந்து பார்க்கும்போது அவரோட டாக் உண்டாயிருக்கு, அவரோட ஃப்ளாக் வந்து கிழிச்சிட்ருக்காங்க. ஸோ ரிச்சர்ட் வந்து ரொம்ப கோவப்படுவாருன்னு சொல்லி இவர் சலாதீன் கிட்ட தஞ்சமடையலான்னு யோசிக்கிறாரு. அண்ட் தென் he wants to go for it. He just wants to go and confess this to Richard. He goes and confess it to Richard that இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ரிச்சர்டுக்கு சரியான கோவம். ரிச்சர்ட் என்ன சொல்கிறாருன்னா, he wants him to be killed. ஆனால் இதில் இருக்கிறதுலே சோகம் என்னென்னா, இவர் லேடி ஈடித் கூப்பிட்டாங்க தானே போனாங்க. ஆனால் அங்கே கூப்பிட்டது வந்துட்டு குவீன் பெரகண்டே அவங்க தான் கூப்பிட்டாங்க. ஷீ வாண்ட்ஸ் டு ப்ளே லைக் ஒரு ப்ராங்க் மாதிரி அவங்க பண்ண நினச்சி இதை பண்ணாங்க. ஸோ இந்த முடிவு ரிச்சர்ட் எடுத்தோடனே எல்லாருமே அவர்கிட்ட வந்து கெஞ்சுறாங்க, லேடி ஈடித் கெஞ்சுறாங்க, குவீன் கெஞ்சுறாங்க. பட் இட் டசன்ட் லிசன் டு எனிபடி. அண்ட் கடைசியாக வந்துட்டு நம்ம இவர் இருக்கார்ல, ஃபிசிஷியன் இவர் இருக்கார்ல, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்துட்டு இவனை ஸ்லேவாக எடுத்துக்கிறேன், நீங்கள் வந்து இவரை உயிரோடு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ he becomes a slave and then he is taken away. இந்த டைமில் வந்து he is treated very well. அங்கே ஒன்றும் அவருக்கு ஒன்றும் பிரச்சனையாக இல்லை. பட் ஸ்டில் he wants to go back to Richard again. ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா, இப்போ ஒரு மியூட் அசிஸ்டண்ட்டாக, அவர் பேச முடியாத அசிஸ்டண்ட்டாக வந்து அவர் கூட போய் சேர்ந்துடுறாரு. இந்த டைமில் வந்துட்டு கொஞ்ச நாள் அவர் கூட இருக்கும்போது ரிச்சர்டை கொலை பண்ணுறதுக்காக ஒருத்தவங்க வராங்க. அவங்க வந்து இவங்க காப்பாற்றுறாங்க. இந்த கென்னத் who is disguised as a mute assistant. இப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து அந்த ரிச்சர்ட் சொல்கிறாரு, ஆக்சுவலி இது கென்னத் நீ தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கென்னத் பிகம் சர்ப்ரைஸ். பட் கொஞ்சம் ரிசால்வ் ஆகுது. பட் ரிச்சர்ட் வந்து ஒரு கண்டிஷன் போடுறாரு, நீ அந்த அந்த ஃப்ளாகர் போஸ்ட்டில் வந்து யார் அந்த ஃப்ளாக் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிச்சி எனக்கு சொல்கிற அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ரிச்சர்ட் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இவங்க கூடவே சுற்றிட்டுருக்காரு. அண்ட் தென் ஒன் டே தே ஆல் கோ ஆன் அ பரேட் மாதிரி, லைக் எவ்ரிபடி கோஸ். அண்ட் தென் இவர் நாய் இருந்துச்சு இல்லையா, அந்த நாய் என்ன பண்ணுதுன்னா ஒருத்தர் மேலே தாவு பார்க்குது. அந்த தாவுறது யாருன்னா, நம்ம கான்ராட் மார்க்கஸ் முதல்ல பார்த்தோம் இல்லையா, வேணும்னே லியோபோல்ட் ஆஃப் ஆஸ்ட்ரியாவை இன்ஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அவர் மேலே தாவுது. அவர் தாவினோடனே அவர் என்ன பண்ணுறாரு, பயத்தில் he himself says, நான் அந்த போஸ்ட் எடுக்கல, நான் இன்னும் அந்த ஃப்ளாகெல்லாம் எதுவும் கை வைக்கல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. திஸ் கன்ஃபர்ம்ஸ் தட் he is the culprit. உடனே வந்துட்டு கிங் வந்து இவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும். அந்த தண்டனை வந்து இவர் எப்படி கொடுக்குறாருன்னா, இவன் கூட கென்னத் இருக்கார் இல்லையா, அவரும் இவனும் வந்துட்டு காம்பேட் பண்ணணும், லைக் they have to fight with their swords அப்படின்னு சொல்கிறாரு. இதன் மூலமாக இப்போது வந்து கென்னத் ஜெயிச்சிட்டாருன்னா he becomes the culprit. அவர் தான், அதாவது நம்ம கான்ட்ராக்ட் இருக்கா இல்லையா, he becomes the culprit அப்படின்னு ப்ரூவ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. மறுநாள் ஆப்வியஸ்லி who wins? கென்னத் wins. கென்னத் win ஆனோடனே வந்து எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தென் இஸ் ஃபவுண்ட் அவுட் தட் he is the accused. இவன் தான் தப்பு பண்ணான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்றாங்க கான்ட்ராக்ட் தான். இந்த இடத்துல வந்து நமக்கு இன்னொரு சீக்ரெட் ரெவலேஷன் வருது. அது என்னன்னா, இப்போ நம்ம இவ்வளோ நேரம் கென்னத் வந்து நைட்டாக இருந்தார் இல்லையா, அவர் ஆக்சுவலி யாருன்னா பிரின்ஸ் ஆஃப் ஸ்காட்லாண்ட் அப்படின்னு தெரிய வருது. since he is a prince of Scotland, he can actually இவர் இவ்வளோ நாளாக டிஸ்கைஸில் இருந்தார். He reveals that he is the prince and then he can get married to Edith now அப்படின்னு நமக்கு தெரியுது. அண்ட் தென் இவ்வளோ நேரமாக நமக்கு நடிச்சிட்டு இருந்த இன்னொருத்தரும் ரிவீல் பண்ணுறாரு. அந்த இன்னொருத்தர் யாருன்னா சலாதின், த கிங் ஆஃப் பாலஸ்டீன். அந்த முஸ்லீம் கிங் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, யாருக்கு எதிராக இவங்க எல்லாருமே சண்டை போட்டுட்ருக்காங்களோ அவர் தான் வந்துட்டு இவ்வளோ நேரமாக அந்த எமிராக நடித்தது, அந்த ஃபிசிஷியனாக நடித்த ரிச்சார்டை காப்பாற்றினது எல்லாமே அவர் தான் அப்படின்றது அவர் ரிவீல் பண்ணுறாரு. அண்ட் எவ்ரிபடி இஸ் ஹாப்பி. அண்ட் இந்த குருசைட் வந்துட்டு இப்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகிடுச்சு இல்லைங்களா. ஸோ இந்த குருசைடையே என்ன பண்ணுறாங்கன்னா அபேண்டன் பண்ணிடுறாங்க.